அனைவருக்கும் வணக்கம். இன்றைய காணொளியில் மார்கழி என்றால் என்ன, மார்கழியின் மகத்துவம் என்ன என்பது எல்லாம் தொடர்ந்து இக்காணொளியில் பார்க்கலாம். மார்க சீர்ஷம் என்ற வடமொழி சொல்லே தமிழில் மார்கழி ஆனது. மார்க என்றால் வழி, சீர்ஷம் என்றால் மேலான, ஆக மார்கழி என்றால் மேலான வழி என பொருள். பக்தியே மேலான வழி, அதிலும் இறைவனை சரணடைந்து விடுதல் மிக மிக உயர்ந்த வழி. ஆண்டாள் பெருமாளை சரணடைந்து தன்னை ஏற்றுக்கொள்ளுமாறு வேண்டினாள். அதற்காக 30 நாள் நோன்பிருந்தாள். தான் மட்டுமின்றி மற்றவர்களும் இறைவனை அடைய வேண்டும் என்ற மேலான நோக்கில் தோழியரையும் நோன்பிருக்கும்படி வற்புறுத்தினாள். பக்தி